காப்பு, அது பாதுகாப்பு. பாதுகாப்பு. ஓகே, வாங்க விஷயத்துக்கு வாங்க. இப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க? ஷோ பண்ணதான். ரைட், ஓகே. இன்னைக்கு வந்து பொண்ணான குரலில் பொண்ணான முகத்தோடு இன்னைக்கு மேக்கப்லாம் அதிகமாக போட்டுட்டு இன்னைக்கு வந்து நம்மளோட அண்ணன் மங்களா இருக்குன்னு பார்த்தா கடைசியில் அது கேமராவில் மங்களா இருக்கு. இப்படி சில மங்கல்களும் வரும். ரைட், சூப்பராக மறுபடியும் உங்களை சந்திச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆனாவே நிறைய வீட்டில் கலகலப்பாக இருக்கும். அது காலையிலேருந்து இருக்கும். பின்னேற ஆக இப்போ இங்கே மங்கின மாதிரி அங்கே வீட்லேயும் சில விஷயங்கள் மங்கிரும். அந்த மங்கள் எல்லாம் இல்லாமல் போய் மங்களகரமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நாங்கள் வளமை போல் 7 மணிக்கு இந்த ஷோவில் வந்திருக்கோம். இன்னும் ராவிக்கு வந்திருக்கிறோம். ராவிக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கிறத பார்த்தா ராவா வந்த மாதிரி இருக்கு. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா விஜய் வளமையா நாங்கள் ஒரு டயலாக் கூட வருவோம். நீங்க கேட்பீங்கன்னு எதிர்பார்ப்பேன். வளமையா நீங்க போட்டே விட்டுருவீங்க. நானா சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு. இல்ல நான் ஒரு நேரத்துல கேட்பேன் அப்படின்னு யோசிப்பேன். எப்படி நீங்க அதுக்குள்ளால முந்திக்கி ஷோ முடிஞ்சு வெளியே போறோம். ரைட். என்னன்னா கிளிக்கு அழகு சொண்டு எப்பவுமே நம்ம கூட இருப்பான் ஃப்ரெண்டு. நம்ம ஷோ தான் எப்பவுமே ட்ரெண்டு. இப்போ இதுக்கு நான் ஒரு கவுண்டர் யோசிச்சிருக்கணும். அது வேணாம் அப்படின்னு விட்டுட்டு அந்த கவுண்டரை விட்டுரும். வரல. ரைட், சூப்பரான கவுண்டரோட வந்து இன்னைக்கு நம்ம ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு ட்ரெண்டிங்ல ஷோவில் நிறைய விஷயங்கள் இந்த வாரம் என்னென்ன ஜாலியாக பேசணும், ஜாலியாக நிறைய விஷயங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சூப்பராக இன்னைக்கும் கலக்கலாக கொண்டு வந்திருக்கோம். அப்படின்னோடனே இப்போ எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க. கொரோனா காலம் எல்லாம் வீட்டில் வந்து லாக்டவுன்ல இருப்பாங்க. யாரும் இல்லாட்டி நம்ம லாக்டவுன்ல தான் இருக்கும். ஸோ அதனால லாக்டவுன்ல இருக்க எல்லாருமே வந்து ஜாலியாக பார்த்துட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல். ரைட், அந்த ஐபிஎல் பற்றி நாங்கள் நிறைய விஷயம் பேச போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இன்னைக்கு வந்து ஷோவுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்காங்க யாரு? விஜய் ப்ராடக்ட்ஸ். பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க வீட்டில் சண்டை வராம சமைக்கணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்? விஜய் ப்ராடக்ட்ஸ்ல இருக்க தூள் எல்லாம் வாங்கி சமைங்க. அது தூள் மட்டும் இல்லை, மஞ்சள் தூள், மசாலா தூள், எல்லா தூள் வகையிலும் இருக்கு. அந்த இடத்துல உணவுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் சூப்பரான தெளிவான முறையில், சுத்தமான முறையில், சுகாதாரமான முறையில் இலங்கையில் வந்து தயாரித்து நாடு முழுவதும் விநியோகம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம விஜய் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொள்றோம். ஸோ அவங்களுடைய அனுசரணையோட தான் இன்னைக்கு ஷோ வரப்போகுது. இது உங்க ஃபேவரட் ஷோ ட்ரெண்டிங்ல விடுங்க. ரைட், இப்போ சமையல் 2 வகைப்படும். சொல்லுங்க. என்ன சொல்லுங்க டக்குனு. உடனே சாப்பிடுறது ஒண்ணு, கொஞ்சம் கொஞ்சமா கொடுறது ஒண்ணு. இல்ல இப்ப இந்த சமையல் வந்து வீட்டுல வளமையா பண்றது ஒண்ணு அம்மா பண்ணுவாங்க, இல்லாட்டி மனைவி பண்ணுவாங்க. சரியா? இப்ப இந்த கிச்சன்ல அவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோட சமையல் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்ல ஒரு சின்ன ஒரு க்ளூ தாரேன். என்னன்னா இப்ப கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும்போது நீங்க இப்ப டைனிங் டேபிள் பக்கம் போயிட்டு பா இன்னும் இவ்வளவு நேரம் சமையல் முடியல பசிக்குது அப்படின்னு சொன்னா ஒரு பாத்திரத்தோட யாராவது வந்தாங்களா? அம்மா சமையல். பாத்திரம் மட்டும் அங்கிருந்து வந்துச்சுன்னா அது அனுபவ சமையல். மனைவி சமையல். ஸோ அந்த மாதிரி நிறைய சமையல் இருக்கு. ஸோ அந்த சமையலுக்கும் நம்ம ஷோவுக்கும் வந்து சம்பந்தம் இருக்கு. அதனால நம்ம சமையல் அடிக்கடி பத்தி பேசுவோம். ஸோ இப்போ வந்து நாங்க பேச போறது, இப்போ வந்து எல்லாருமே கொரோனா காலம் வீட்டுல இருக்காங்க, ஜாலியா வந்து ஐபிஎல் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த டீம்? நானா? நான் ஸ்ரீலங்கா டீம். இன்னும் சப்போர்ட் பண்றீங்களா? இல்ல இன்னும் சப்போர்ட் பண்றீங்களா? பண்றோம். அந்த பையன் நல்லா விளையாடிட்டு இருந்தாப்ல, ஒரே ஒரு ஜேசியை போட்டுட்டாங்க, டோட்டல் க்ளோஸ். சரி, இல்ல அடுத்த மேட்ச்ல அடிப்பார். ஓகே ரைட். நம்ம ஐபிஎல் பத்தி பேசிருக்கோம். எதுக்கு இப்ப அதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பாட்டு பார்க்க போறோம். அந்த பாட்டு பேர் என்னன்னு சொன்னா கொரோனா குமார். எதுக்கு இப்ப எதை வச்சாலும் கொரோனா வச்சே பேர் வைக்கிறீங்க நீங்க? அப்படித்தான். இந்த கொரோனா சமையல், கொரோனா மாஸ்க், கொரோனா கல்யாணம், இந்த மாதிரி கொரோனா குமார் சாங். அது சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அடிச்சிருக்காங்க அந்த பாட்டை. எப்பவுமே எல்லா டீம் இருந்தாலும் வந்து அதிகமா நேசிக்கக்கூடிய, அதிகமா ரசிக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு சொன்னா அது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ அவங்களுக்காக நம்ம கொரோனா குமார் டீம் வந்து ஒரு சூப்பரான கொரோனா குமார் அப்படின்ற டைட்டில் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாட்டை வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்க அதை புதுசா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஷோல தான் பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் விஜய். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருத்தர் இப்படிதான் ஒரு ஜோக் ஒன்று சொல்ல போறேன். ஓ ரெடி ஆகிங்க, எல்லாம் ரெடி ஆகிங்க. பாத்திரத்துல எடுத்துக்கோங்க, கையில டிஷ்யூ எல்லாம் எடுத்துக்கங்க. ஏன்னா சிரிச்சு கண்ணீர்ல தண்ணிலாம் வரும். அவனா பாத்திரம் என்னதான் போகுது. இப்பதான் தெரியும், கொஞ்சம் காட்டுங்க. ஐயோ இல்ல ஆத்திரத்தில் வந்து விழுந்த சில பாத்திரங்களால் வந்த காயனா இது புரிஞ்சுது. வந்த உடனே பாத்திரத்தை பத்தி கதைக்கும் போது புரிஞ்சுது, அனுபவம் பட்டிருக்கு மாப்பிள்ள. வெங்காயம் வெட்டலாதுன்னு இவ்வளவு பெரிய பெருங்காயமா வந்து முடிஞ்சிச்சு. ரைட், ஓகே, அதை விட்டுரும். என்னன்னு சொன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஒருத்தர்
ஒரு வீட்டை தேடி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. என்னது? கஷ்டப்பட்டு போஸ்ட் கொண்டு கொடுத்துருக்காரு. ஓகே. எவ்வளோ கஷ்டப்படுது உங்க வீடை பிடிச்சேன் நான், கண்டுபிடிக்கவே முடியலன்னு. அவர் கேஷுவலாக சொல்லியிருக்காரு, போஸ்ட் பண்ணியிருக்கலாமே. போஸ்ட் பண்ணிருக்கலாம். எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் நீங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கலாமே, ஏன் அதை கேட்டுட்டு இருக்கீங்க? இன்னும் இந்த ஜோக்கு சிரிச்சிருக்கணும். ரைட், ஓகே. இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷுவல் வந்து அதே மாதிரி ஒரு விஷுவல் தான். எஸ். இப்போ அண்மையில் வந்து நிறைய படங்கள் வரும், அதில் வந்து சில பைத்தியக்காரமான விஷயங்களும் நடக்கும். எஸ். அதை பார்த்துட்டு சில பேர் பைத்தியமாகவும் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்படியான ஒரு விஷயம் தான். சூப்பராக அடுத்த ஒரு காமெடி வருது. நம்ம பணமட்ட டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத அடுத்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஏன்டா இப்படி சிரிக்கிற? மணி, நான் அப்பவும் இப்படி தானே ஸ்மைல் பண்ணேன். ஆமா, அப்பவும் மூஞ்ச பார்க்க முடியல, இப்பவும் பார்க்க முடியல. சூப்பராக அந்த ஜாலியான வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பணமட்ட டீம்னாலே வந்து ஏதாவது கலர்ஃபுல்லாக அப்பப்போ என்ன சீசனில் நடக்குதோ ஸோ அதை வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ஜாய் பண்ணி நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த சொல்லுங்க, இப்போ நீங்கள் எப்போ கல்யாணம் கட்டுறதா உத்தேசம்? நானா? கல்யாணம் கட்டுறது ஐடியா இல்லை விஜய். இல்லை, போயிடுச்சு. எப்படி அந்த முடிவை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். குளிதாண்டி புதைச்சிட்டீங்க ஐடியா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எவனாவது கட்டு வாங்குறீங்க? ரைட், ஓகே, சரி, பரவாயில்ல. ஏன்னா இந்த இப்போ நீ கல்யாணம் கட்டல தானே, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ், சரியா? அது இப்போ சொல்லவே வேணாமா? சொல்லு, வந்து முடிவு வரைக்கும் வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன சொல்லிருங்க. ரைட், இல்லை இல்லை, நீங்கள் இப்போ லவ் பண்ணீங்கன்னா காதலிக்கும் போது பொறுமையாக இருக்கணும், சரியா? கல்யாணத்துக்கு அப்புறம் எருமையாக இருக்கணும், அப்பதான் வாழ்க்கை அருமையாக இருக்கும். கேட்டீங்களா? எப்படி? அடி அடி அந்த மாதிரி அடிச்ச அடி எல்லாம் இங்க லைவ்ல வேலை செய்யுது. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்போ நம்ம பார்க்க போறது ஒரு பிராங்க். பிராங்க், எஸ். எல்லாரும் சொன்னா இருக்கும் ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி. அடி விழும் ஆனா விழாது. தெரியும் சில நேரம் அடியிலே போயிட்டு இருக்கு. இல்ல, தெரியும் சில நேரம் தெரியாது. அப்படியான சில சம்பவங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில நடக்கும், சரியா? அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அட போடா போடா விடுறா, நாங்க பார்க்காத அடியா அப்படின்னு போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு ஷாப்புக்கு போறாரு, அங்க நடக்கிற அலப்பறை தான் இந்த பிராங்க் வீடியோ. நீங்களே பாருங்க, இதை நீங்களே பாருங்க. ஆனா பாஷை தெரியாது, பேசிட்டு வாங்க. ரைட். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான வீடியோஸ் பார்த்துட்டு வந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா விஜய், ஒரு விஷயம் இருக்குது. என்னது? ஒரு வயசு போன பாட்டி என்ன பண்ணிருக்காங்க? பாட்டினா வயசு போய் தான் இருக்கும். அப்புறம் என்னது? சரி, ஓகே, சரி, ஒரு வயசான பாட்டி. இது கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் யங்கான பாட்டி இல்ல, ஹேங்ன்ற மாதிரி தான் இருக்கு அந்த காமெடி. இருந்தாலும் கொஞ்சம் சகஜீரி கேளுங்க, சரியா? நீ ஓடிட கூடாது அந்த ஜோக் முடிஞ்சதுக்கு, சரியா? அவர் ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் போத்தல் என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிருந்துருப்பாரு. பக்கத்துல ஒரு பையன் பார்த்துருந்துருக்கான், கடுப்பாயிருச்சு. என்னடா கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சிட்டு புட்டிங்க மடக்கு மடக்கு அடிச்சுட்டான. என்ன அடிச்சு சொன்னானா, இப்படி குடிக்கணும். பாட்டி சொன்னானா, தம்பி அவசரப்பட்டுதப்பா, நான் வெத்தலை போட்டு கொஞ்சம் கொஞ்சமா துப்பிக்கிட்டு அதை எடுத்து அடிச்சுட்டு 1000 டிஷ்வாஷ் பார்களை போட்டு இந்த ஜோக்கை கழுவி அப்படியே வெளியில் ஊற்றிடுங்க. ஸோ அப்படியான ஒரு காமெடி தான். சொல்லும் போது எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. நல்ல வேலை மாஸ்க் போட்டுரும். ரைட், பரவாயில்ல, சூப்பராக. இந்த மாதிரி ஜோக்கெலாம் வந்துக்கிட்டே இருக்கும். கஷ்டமான ஜோக்காக இருந்தால் பரவாயில்ல, சிரிங்க. இது ஷோ அப்படின்றதுனால இந்த ஒரு ஹவருங்கிறதுல என்ன பண்ண, நாங்கள் பேசுகிறது நீங்கள் கேட்டதாகணும். ஸோ இன்னைக்கு வந்து ஷோவுக்கு அந்த அனுசரணை வழங்கிட்டு இருக்காங்க. விஜய் ப்ரொடக்ட்ஸ் வழங்கக்கூடிய சூப்பரான ஷோ வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னா, ஜஸ்டின் ஃபைபர் தெரியுமா? ஜஸ்டின் ஃபைபர் யார்? நம்ம ஜஸ்டின் அவர் மாதிரி தான் அவரு இருக்காரு. ஃபைபர் வந்து யாரு இருக்காரு அவரு, சரியா? அந்த சாங் தமிழ்ல மிக்ஸ் பண்ணி ஒரு கேங் ஒன்று படிச்சிருக்காங்க. இல்ல, நீங்க வந்து ஜஸ்டின் ஃபைபரோட சாங் வந்து நீங்க இங்கிலீஷ்ல வந்து சூப்பரா கேட்டுக்கலாம், ரசிச்சிருக்கலாம், ஹெட்செட்ல போட்டுக்கலாம், வேற லெவலுக்கு இருக்கும். சோ அந்த சாங் ஏன் நம்ம இங்கிலீஷ்ல கேட்கணும், நம்ம தமிழ்ல பாடுவோமே, தமிழ்ல மிக்ஸ் பண்ணி பாடுவோமே, பாடி இருக்காங்க. கேளு 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 கேளு, உங்களுக்கு என்ன கேளுங்க. இந்த ஃபைபர் நான் இங்க பார்த்துட்டேன். சரி விஜய், உள்ளுக்கு இந்த குரல் ஒன்று வந்துச்சு. என்னது அந்த குரல் சொன்னிச்சு? நீங்க சொன்ன பேர் விலாசம். வளமையா வந்து அந்த குரல் தான் நமக்கு எல்லாரையும் வந்து ஆட்டி வைக்கிற குரல் அது. அந்த குரல் வந்திருக்கு. என்ன என்ன நீங்க பேர் சொல்றீங்க அப்படின்னு, சரியா? வெளியே போகும்போது அதே மாதிரி ஜூஸ் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருவாங்க. யாருன்னா நம்ம சிப்பான் தான். ரைட், ஓகே, அப்படிதான் இருக்கும். நிறைய விஷயங்கள் அப்படி சொல்லுங்க.
நீ சொன்ன ஜஸ்டின் பீபர்லடா. ஜஸ்டின் பீபர் ஒழுங்கா பேரை சொல்லி இல்லாட்டி வெளியே வர மாட்டேன் அப்படின்னு. ஓகே பரவாயில்ல, நன்றி அவரோட மெசேஜுக்கு. ஸோ அதே மாதிரி நான் மறுபடியும் சொல்ல, ஜஸ்டின் பீபர் பாடின பாடல் சூப்பராக வந்து கேட்டிருப்பீங்க. இப்படியான சிக்கல்கள்லாம் வரதான் வாழ்க்கை. மறுபடியும் அதே டைலாக் தான் இல்ல மறுபடியும் அதே டைலாக் தான் வருது. வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும். அடி அப்படி இல்ல வாழ்க்கையா இப்ப நீங்க குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டா சே வைத்தியமா அப்படின்னு தான் எல்லாருக்கும் பதில் வரும். ஆனா இந்த ஒரு வார காலத்துல நம்ம திடீர்னு போகும்போது கடைக்கு முன்னால பார்த்தா போலிங்ல எத்தனாவது நீங்க 125 அப்படி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி வாழ்க்கையில வந்து குடிகாரவங்க விழுந்தா யாருமே தூக்குறல. ஆனா நாட்டோட பொருளாதாரத்தை அவங்க தான் தூக்கி வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஒரு நாள் தான் திறந்தோம். தலைவன் தள்ளாடுனா நாடே தள்ளாடுது. நாங்களாம் எவ்வளவு லோக்கலா இருந்தாலும் ஸ்ட்ராங்கா வந்து நிப்பாட்டுறோம். அப்படி வந்து நாங்க நாட்டோட பொருளாதாரத்தை நிப்பாட்டக்கூடிய ஒருத்தவங்க தான் அவங்க. அவங்கள பத்தி அப்பப்ப ஞாபகப்படுத்தணும்ப்பா. நம்ம எல்லாம் என்னதான் கொரோனால இருந்தாலும் அவங்க வந்து சூப்பர் தான். எஸ் ஜாலியா தான். இப்ப பாத்தீங்கன்னா விஜய் நம்ம அடுத்து பார்க்க போறது டிக்டாக் கலெக்ஷன். எஸ் சரி, எப்படிலாம் டிக்டாக் கலெக்ஷன் இருக்குதோ அப்படிலாம் நாங்க நீங்க உங்களுக்கு தர போறோம். இந்த சூப்பரா நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. டிக்டாக்ஸ்க்கு வந்து அதிகமான ஒரு எப்படி வளர்ச்சியை கொடுத்தது இந்த கொரோனா காலம் தான். 2 வருஷத்துல என்ன பண்ண முடியல, வீட்டுல என்னமா பண்ண முடியல, என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் டிக்டாக்ல. ஸோ ட்ரெண்டிங்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் என்னென்ன கலர்ஃபுல்லான டிக்டாக் வந்திருக்கோ அவ்வளோத்தையும் கலெக்ஷன் பண்ணி ஸோ இப்போ நான் தர போறோம். ஸோ அதை பார்த்தோம். சூனா பானா சுப்பையா பாண்டியா அதானே பேர சொல்லிட்டானா கட்டின புருஷன் பேர சொல்லிட்டானா. தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரத்தை பூரா தீய வச்சு கொளுத்திட்டாயா. ஏமானம் போனாலும் பரவாயில்ல, ஒவ்வொரு தமிழ மானத்தை காப்பாத்துற கண்டி இவரை வெட்டி ஆகணும்டா. அருவா என்ன இழகிதா? என்னடி நக்கலா ஏண்டி சோனா பானா ஊரே நடுங்கிட்டு. அடுத்து நான் பார்க்குறேன் நோண்டி சீனியர் லீக் தானே விஜய். நான் ஒரு இடத்துக்கு போன போறோம் நோண்டியான எங்களுக்கு சார்ட்டரேவா போறோம். நோண்டியான சார்ட்டரே போறோம் அடிபாட்டு கொண்டு வரவா. இது அந்த வந்து நம்ம வந்து பாஷை பேசும்போது எல்லாருக்கும் வந்து பக்கத்துல ஒரு சேஃப்டிக்கு ஒரு பாஷை வச்சுக்கிறது. எப்படி அந்த கடைக்கு போனா ஐயே இத்திரு பேலன்ஸ் இருக்குதுங்கிறது அப்படி 2 ஒன்று தான். கெச்ச பிடிச்சிட்டீங்களாங்கிறது ரெண்டு ஒன்று தான். அப்புறம் அந்த ஆட்டோவில் பின் ரிவர்ஸ் எடுத்தீங்களான்னு கேட்குறது. பின்னாலன்னா ரிவர்ஸ் தான். அது அதனால எல்லாத்துக்குமே வந்து ஒரு சேஃப்டியா ஒரு வார்த்தை வச்சுக்கிறது. நடு சென்டர்ல போய் நில்லுங்கன்றது 2 ஒன்று தான். அந்த மாதிரி அடி வாங்குறது ஒன்று தான், அடி வாங்குறது ஒன்று. நீங்க சொல்ற நோண்டி சாட்டர் ஆகுறதுங்கிற மாதிரி 2 ஒன்று தான். இதுக்கு தான் இவ்வளவு விளக்கமா? எங்க இல்ல உங்களுக்கு வந்து இப்ப நேரா சொல்ல இல்லாது. சில விஷயங்கள் வந்து இப்படி வாழைப்பழத்துல ஊசி இறக்குற மாதிரி இறக்கணும். ஆனா இப்ப சில வாழைப்பழம் பழுக்குதும் இல்ல, ஊசி இறக்குறதும் கஷ்டம். எதுக்கு நம்ம இதெல்லாம் ஏன் கதைக்கிறோம்னு சொன்னா, நம்ம டிகா ப்ரோ டீம் இருக்கு இல்லையா, அவங்க சூப்பரா பண்ணுவாங்க. டீம் இல்ல, அவர் மட்டும் தான். விடுறா. அப்ப அவர் ஒரு சீன் பண்ணிருக்காரு நோண்டி ப்ரோ அப்படின்ற மாதிரி. நோண்டியா கூடாது அப்படின்னு நோண்டி ஆகாதீங்க. நீங்க சீனை பார்த்துட்டு பாருங்க. நீங்க சும்மா நோண்டி ஆட்ரா. சரி கொஞ்சம் அடுத்த கான்செப்டையும் பார்க்கல. ஓகே மச்சான், நீ உன்னோட வாழ்க்கையில என்ன சரி ஒரு கேஸ் உண்டுக்கு மறக்க முடியாத அளவுக்கு நோண்டி ஆயிக்கா. இல்லாட்டி எனக்கு ஆகி மச்சான் நோண்டி கேஸ் உண்டு வாழ்க்கை இருக்காது நினைவு வரக்கும். அது என்னடா? எஸ் விஜய், இப்போ நோண்டி ஆயிட்டீங்களா? நீ நோண்டி ஆயிட்டேன். இன்னொரு நோண்டி சீன் ஒன்று சொல்ல. சீன் ஒன்று இருக்கா? சரி என்ன சொன்னா, இப்படித்தான் எலெக்ஷன் நடந்த காலம். இங்க எல்லாம் வேற ஒரு நாட்டுல வச்சுக்கோமே, எலெக்ஷன் தேர்தல் நடக்குது வேற ஒரு நாட்டுல. ஓகே. அப்ப ஒருத்தர் வந்திருக்காரு, அந்த எல்லாம் பதிவு வாங்கத்தானே, அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காரு என்னோட மனைவி வந்துட்டு போனாங்களா அப்படின்னு. அப்ப அவரும் தேடி பார்த்து சொல்லியிருக்காரு, ஒரு ஒர்க் முன்னுக்கு வந்துட்டு போயிருக்காங்கன்னு. ஆளுக்கு பதறி போயிட்டாராம், மிஸ் பண்ணிட்டேனேன்னு சொல்லி. இப்போ அவருக்கு சந்தேகம், என்னடா இங்கே வந்து மனைவி வந்துட்டா வீட்டில் போயிட்டு பார்க்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. செத்து 15 வருஷம் எலெக்ஷன் போட வந்திருக்காதானே, பார்க்க கிடைக்கலையே இன்னும் பிள்ளை, புரியலையா? ஓ
நீங்க அந்த ஓட்ட சொல்றீங்க. எங்கேயோ கோத்துட பாக்குறாங்கப்பா, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதுதான் சொன்னேன் வெளிநாட்டுலன்னு. ஓ வெளிநாட்டுல அங்கேயும் போடுறாங்களா? போடுறாங்க. நம்ம பசங்க மட்டும் தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா அங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க யாரும் பண்ணல, நீ என்ன கோத்துடாத. எனக்கெல்லாம் ஓட்டே இல்லைங்க, இங்க இந்த ஊர்ல இல்ல. ரைட், சூப்பர். நிறைய விஷயம் ஜாலியா பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது, இப்போ நீங்க இன்டர்வியூ எல்லாம் போயிருக்கீங்களா? எஸ் எஸ் எஸ். இன்டர்வியூல போனோம்னா என்ன கேட்பாங்க முதல்ல? என்ன ஏன் வந்தீங்கன்னு கேட்பாங்க. உங்களை யாரு முதல்ல கூப்பிட்டது, இந்த இன்டர்வியூ வர்றதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்பானுங்க. பல இன்டர்வியூல கேட்டிருக்காங்க போல. என்ன மரக்கறிக்கு நீங்க வந்தீங்கன்னு கேட்பானுங்க. நம்ம எல்லாம் போனா உங்களை யார் உள்ள விட்டதுன்னு முதல்ல கேட்பான். ஓகே, அப்படி சில இன்டர்வியூ போகும்போது ஜாலியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம ரித்து பசங்க வந்து சூப்பரா ஜாலியா பசங்க கிடையாது, ஒருத்தர் தான். இது எப்படி இருக்கு? அது பசங்க இல்ல, பொண்ணு தான் அது. ரைட், அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துல பார்த்துட்டு வரலாம். நம்மளை கலாய்ச்சிட்டு வராம சிக்குவீங்க அடுத்த சீன்ல. ஒரு ஆஃபீஸில் ஓவர் டைம் தான் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு. எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்குது. இதோ இன்னைக்கு இன்டர்வியூ வேறு இருக்குமா, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதையும் பண்ணுவோம். டோக்கன் நம்பர் 1 உள்ள வாங்க. ரைட் விஜய், இப்படிதான் ஒரு கடைசியா எழுதி வந்த ஜோக். அனியா வேஸ்டா இருக்கக்கூடாது, வேஸ்டா இருக்கிறதுக்காக. ஓகே, அதனால இந்த ஜோக்கை சொல்லலான்னு. ஒரு ஹாஸ்பிட்டல்ல சொல்லியிருக்காரு, 6ஆம் நம்பர் வார்டும் 100ஆம் நம்பர் வார்டும் சர்ஜரிங் வார்டு, சர்ஜரிங் வார்டு, ஆபரேஷன் வார்டு. அப்போ இருக்கிற ஏன் அப்படி ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. தெரியுமே, உங்களுக்கு தெரிந்தனே, உங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சரி சொல்லு, இவ்வளோ ஒருத்தர் வந்துட்டு. சரி, இப்படிதான் அந்த எழுதிட்டு வந்த ஜோக்ஸ் வேஸ்டா போயிடும் அப்படின்றதுக்காக சில வேஸ்டான ஜோக்கெல்லாம் சொல்லுவோம். சொல்லு, எவ்வளவு பேசுனேன் இல்ல, பதில சொல்லிடணும். அப்ப தெரியாது. ஓகே, சொன்னாரா அதான்ப்பா 6 லைன் சாவு 100 லைன் சாவுன்னு. 6 லைன் சாவு 100 லைன். ஓ ரைட், சூப்பர் சூப்பர். இந்த ஜோக் வந்து வேஸ்டான ஜோக் இல்ல, சூப்பரான ஜோக், நல்ல டேஸ்டான ஜோக். ரைட், இன்னைக்கு வந்து நிறைய ஜோக்ஸோட நிறைய விஷயங்களோட சந்தோஷமா இந்த 1 hour போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ட்ரெண்டிங்ல ஷோக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காது நம்ம விஜய் ப்ராடக்ட்ஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக சமைச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணி வீட்டில் சாப்பிடணுமா, நீங்கள் வாங்கணும் விஜய் ப்ராடக்ட்ஸ். வாங்கி சமைச்சிங்கன்னு சொன்னால் கமகமகமானு அப்படியே வீடு ஃபுல்லாக வாசம் அடிக்கும். ரைட், இலங்கையில் உள்ள சமையலுக்கு தேவையான அத்தனை மசாலா பொருட்களையும் தரமான முறையிலும் சுத்தமான முறையிலும் சுகாதார முறையிலும் எந்தவித வித்தியாசமான இதெல்லாம் சேர்க்காம, தேவையில்லாதெல்லாம் சேர்க்காம தனியாக அந்தந்த பொருட்களில் தயாரிக்கப்பட்ட மசாலா பொருட்களை இலங்கை முழுவதும் விற்பனை செய்து கொண்டு இருக்கிறாங்க விஜய் ப்ராடக்ட்ஸ் அவர்கள். நீங்கள் எந்த ஸ்ரீலங்காவில் எந்த இடத்துல போய் கேட்டாலும் விஜய் ப்ராடக்ட்ஸ் தாங்கப்பா அப்படின்னு சொன்னால் டப்புன்னு எடுத்து கொடுப்பாங்க. எல்லா கடையிலும் இருக்கும். எல்லா கடைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சூப்பராக வந்து நமக்கான சமையல் பொருட்கள் தந்திருக்கக்கூடிய நம்ம விஜய் ப்ராடக்ட்ஸ் வழங்கக்கூடிய நம்ம ட்ரெண்டிங் லோடிங் ஷோ இந்த வாரம் முடிய போகுது. ஐயோ, நம்ம கவலைப்படுறோம், நிறைய பேர் சந்தோஷப்படுவாங்க. ஆளை விடுங்க சாமி அப்படிம்பாங்க. ஸோ இந்த வாரம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி நிறைய விஷயங்களோட உங்களை சந்திக்கும் வரைக்கும் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் புவனேஷ், நான் உங்கள் விஜய். பாய் பாய்.